வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எந்த ட்ரெயின் வீடியோ பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்பிடி பெங்களூர் டு பாலர்கோட் வீக்லி சூப்பர் எக்ஸ்பிரஸ். இதுவும் ஒரு வீக்லி ட்ரெயின் தான். ஆனால் இதுவும் ஒரு நியூ இன்ட்ரடியூஸ் ட்ரெயின் தான். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக இது ஏற்கனவே பார்த்த ராதிகாபூர், அதுக்கப்புறம் பார்க்க போகிற சர்சா, எஸ்எம்பிடி பெங்களூர் டு சர்சா, இந்த 3 ட்ரெயினுமே புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த வாழைக்கோட்டை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுவும் வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குது. ராதிகாபூரும் இந்த வாழைக்கோட்டையிலுமே வேறு டிஸ்டன்ஸ் வேறு சிட்டிக்கிட்டே இருக்குது. அதான் தாலுக்கான்னு சொல்லுவாங்க, அது கீழே வருது. இந்த ட்ரெயினுக்கு ரேக் ஸ்டாண்டிங் இருக்கா இல்லைன்னு தெரியல. நான் கூகுளில் தேடி பார்த்தப்ப வரைக்கும் இல்லை, கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த ரேக் எங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க, எஸ்டபிள்யூ சாஃப்ட் வெஸ்டர்ன் ரயில்வே இது பண்ணுறாங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயின் வந்து எஸ்ஐபிடி பெங்களூரில் எஸ்ஐபிடி பெங்களூர்லேருந்து கிளம்பி 3 நாள் கழிச்சு தான் பாலர்கோட்டே போய் சேரும். இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, இது பாலர்கோட் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறதுனால வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஆக்சிடெண்ட்டாக இந்த ட்ரெயின் ராதிகாபூர் சொன்னதான், ராதிகாபூர் எக்ஸ்பிரஸ்க்கு சொன்னதான். அந்த வீடியோ நீங்கள் பார்த்து வந்துடுங்க. அந்த ட்ரெயின் எங்கே இப்போ கராக்பூர் இல்லை அதுக்கு முன்னாடி, இது கராக்பூருக்கு போதா இல்லை அதுக்கு முன்னாடி போதான்னு தெரியல. ஆனால் கராக்பூர் அதான் அது முன்னாடி, கராக்பூர் முன்னாடி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த கராக்பூரில் இறங்கி வேறு ட்ரெயின் மாதிரி அவராக போயிடலாம். ஸோ அதுக்கு இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஹெச்பி ரேக் தான் கொடுத்துருக்காங்க. காலியாக போகணுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த ட்ரெயின் லேட்டாக போகுது. இப்போ கொஞ்சம் வாரங்களாக அந்த ட்ரெயின் லேட்டாக தான் போயினுங்குது, அது மட்டும் உறுதி. இந்த ட்ரெயினை பற்றி வேறு சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா இது ஒரு ரீலீஸ் பஸ் ட்ரெயின். நம்ம கண்டத்தை பெருசு பண்ண போய் தேவையில்லாத கணக்கு உள்ளே வந்துச்சுன்னா நமக்கு தான் சிக்கல் வரும். ஸோ அதனால் அந்த ட்ரெயினை போய் சொல்கிறதுக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த ட்ரெயின் கராக்பூர் போகிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறது, இது ட்ரெயின் கராக்பூர் போய் மால்டா வரைக்கும் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ட்ரெயின் அஸ்ஸாம் போகிற வந்தீங்க இந்த ட்ரெயின் பிடிச்சிங்கன்னா மால்டா வரைக்கும் கூட வேறு ட்ரெயின் மாறிக்கலாம். மால்டா தான் லைன் பிடிக்குது இந்த ட்ரெயினுக்கு. ஸோ இந்த பாலர்கோட் எக்ஸ்பிரஸ் பாலர்காட் எக்ஸ்பிரஸ் ஒரு குட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ரொம்ப ரேட்டிங்காக தரமான ஒரு குட் ஆப்ஷன், நல்ல ஆப்ஷன் தான். அது நல்லதாக ப்ராமினல் யூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் வேறு சொல்ல விரும்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைம் எடுத்த வீடியோக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.